रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा सर्वशक्ति जय दुर्गा मंगलवारम சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் ரட்ச ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா வணக்கம் நண்பர்களே, மாடிவியின் கொழு கொண்டாட்டம் 2025 இன்றைக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய முக்கிய அடையாளத்தில் ஒன்று அப்படி தான் சொல்லணும். வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி மாத்திதா இந்து கல்லூரி. அந்த கல்லூரியின் உள்ள கொழு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் நாம் இப்போ இருக்கிறோம். இப்போ இருக்கிற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே கூட கிட்டத்தட்ட கல்லூரி வளாகம் முழுக்க கொழு கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ இருக்கிற இடம் சுயநிதி பிரிவு. அந்த பிரிவில் நடக்கிற இடத்துல இருக்கோம். இந்த கொழு ஆர்கனைஸ் பண்ணது ஏற்பாடு பண்ணி இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு யாரெல்லாம் காரணம், அவங்களோட அனுபவம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மேடம், உங்களோட பெயர், அறிமுகம். நான் ஷர்மிளா, என் பேர். நான் இந்த மாத்திதா இந்து கல்லூரியின் சுயநிதி பிரிவினுடைய இணை இயக்குனராக நான் இங்கே பணி செய்துட்டு இருக்கிறேன். இங்கே இந்த கொழு இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, கல்லூரியோட வரலாறு ரொம்ப பெருமைக்குரியதுன்னு தெரியும். எவ்வளவு நாளாக இங்கே கொழு வச்சுருக்கீங்க? இந்த கல்லூரியில் சுயநிதி பிரிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இயங்கி கொண்டு இருக்குது. ஆரம்ப நிலையில் இருந்தே நாங்கள் இந்த சுயநிதி பிரிவில் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த கொழு கொண்டாட்டம் அப்படிங்கிறது நடைபெற்று வருது. இப்போ கொழு வந்து இதே மாதிரி படி வச்சு வீடுகளில் வைப்பாங்க, கோயில்களில் வைப்பாங்க. ஒரு கல்லூரியில் வச்சுருக்கோம். இந்த கல்லூரியில் வைக்கிறதுனால ஒரு சிறப்பு என்ன, அதனால் என்ன நன்மைன்னு சொல்ல முடியுமா? மாத்திதா இந்து கல்லூரி நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது முதல் ஒன்று. அடுத்தது இரண்டாவது என்ன அப்படின்னா, இது வந்து மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே இதில் வந்து நாங்கள் ஒரு பங்களிப்பை கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் கொழு கொண்டாட்டத்திற்கு ஒவ்வொரு துறைக்கு நாங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய திறமையையும் அவங்களுடைய இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் இந்த கொழு மூலமாக அவங்க வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாங்க. அந்த அளவில் நாங்கள் ஆசிரியர்கள் எல்லோருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த 10 நாளையும் நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். 10 நாள் விழா கிட்டத்தட்ட ஒரு கோயில் மாதிரியே, கல்விக்கூடமும் கூட ஒரு கோயில் தான். அதை கிட்டத்தட்ட அதே மாதிரி கொண்டு போறீங்க, மகிழ்ச்சி. மேடம், இப்போ இதில் இந்த கொழு வைக்கிறது ஒரு பெரிய வேலை. வீடுகளில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து வைப்பாங்க. இங்கே உங்களோட மாணவர்கள் ஒத்துழைப்பு எப்படி இருந்தது, அல்லது ஆசிரியர்களாக பண்ணீங்களா? இல்லை, எல்லாமே மாணவர்கள் தான் பண்ணாங்க. ஆரம்பத்துலேருந்து படி வைக்கிறதுல இருந்து அலங்காரம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மாணவர்கள் தான் செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் வந்து கைடன்ஸ் மட்டும்தான், பொம்மை இப்படி வைக்கணும்னு தான் சொல்லுவோம். எல்லாமே செஞ்சது மாணவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் அம்பாளை அலங்காரம் பண்ணுறதும் மாணவர்கள் தான் பண்ணுறாங்க. எல்லாமே மாணவர்களோட பங்களிப்பு தான். இப்போ இந்த கல்லூரியில் இப்போ இந்த மாணவர் தலைமுறை இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதன் மூலிமா வந்து வீட்டில் வந்து இண்டிவிஜுவலாக ஆக்சுவலாக வந்து வைக்க ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. பட் ஆனால் எங்கள் காலேஜுன்னு சொல்லி நாங்கள் வைக்கும்பொழுது தெரியாத விஷயங்கள் கூட நிறைய இந்த பசங்க வந்து நாங்கள் கைடன்ஸ் பண்ணுறது மூலிமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர். கிட்டத்தட்ட வீடுகள்லையும் கோயில்கள்லையும் வச்சு வழிபடக்கூடிய இந்த கொழு கொண்டாட்டமானது கல்லூரிகளில் வைக்கிறதன் மூலமா அடுத்த தலைமுறைக்கு நம்ம அந்த ஆன்மீகத்தை கொண்டு போறோம், கலாச்சாரத்தை கொண்டு போறோம். இந்து கல்லூரி அப்படிங்கிற இந்த கலாச்சாரம் அடிப்படையிலே அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறோம். அல்லது இந்த மாணவர்களுடைய ஒற்றுமையை இங்க பார்க்குறோம். திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லா வீடுகளிலும் இந்த வாய்ப்பு இருக்காது. அது கிட்டத்தட்ட ஒரே குடும்பமா இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில செய்யறதன் மூலமா அந்த ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த செய்தியா இருக்கு. மகிழ்ச்சி. அடுத்து இன்னொரு பிரிவுலையும் இதே மாதிரி மிக பிரமாண்டமான கொழு இருக்கு, அதையும் பார்ப்போம்.
रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा जय 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 शक्ति आदि पराशक्ति आदि पराशक्ति பல பொருளும் உலகியல் அறிவு தரும் சக்தி தச்சம் தஜம் தரிதத்தனாது தடங்கெனும் படி ஜதி முழங்கிட நடமிடும் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம்
மங்களரூபிணி மணிமேகலை மங்களரூபிணி மணிமேகலை திருமாலில் துணைவி மகாலட்சுமியே மங்களரூபிணி மணிமேகலை திருமாலின் துணைவி மகாலட்சுமியே மங்களரூபிணி மணிமேகலை மங்களரூபிணி மணிமேகலை திருமாலின் துணைவி மகாலட்சுமியே மங்களரூபிணி மணிமேகலை நண்பர்களே, நாம இப்ப தொடர்ந்து பார்க்கிறது திருநெல்வேலியின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான மாத்தித்தா இந்து கல்லூரியினுடைய கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில கலந்திருக்கோம். சுயநிதி பிரிவுல பார்த்தோம். இப்போ கல்லூரியினுடைய மைய பகுதியில் இருக்கிற கொலுவை பார்த்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், முதல்வர் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். முதல்வர் அவர்களிடம் கொஞ்சம் சில கேள்விகள். சார், இப்போ நம்ம கல்லூரி பத்தி நிறைய பேருக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக பழமையான கல்லூரி, வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தெரியும். அது என்னெல்லாம் சிறப்பு? ஏன்னா மாடிவி மூலமாக மற்ற மக்களுக்கும் அது தெரியணுங்கிறதுக்காக. நமது மாத்தித்தா இந்து கல்லூரியானது 1878ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 147 வருஷ பாரம்பரியமிக்க கல்லூரி. இந்த கல்லூரியில்தான் சுதந்திர போராட்ட வீரர்களான வ.உ.சி. படித்தார். பாரதியார் இங்கே தான் படிச்சிருக்காரு. அதோட மாத்திரம்லாம் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய படித்தவங்க ஒரு 12 பேருக்கு மேலே சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மிகச் சிறப்பானது. இந்த சிறப்பான கல்லூரியில் கொலு கொண்டாட்டங்கள் சமீப காலமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே என்னென்னா, ஒரு கலாச்சாரத்தை மேம்படுத்தும், பசங்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு அவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இது எல்லாமே மாணவர்களுடைய பங்களிப்போட இந்த கொலு கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ இந்த இதில் பார்க்கும்போது கொலு கொண்டாட்டத்தில் எல்லாம் வழக்கமாக பார்த்தா பொம்மைகள் இருக்கும், நிறைய இருக்கும். அதுதான் கொலுவோட சிறப்பாகவே இருக்கும். ஒரு படம், கொஞ்சம் வித்தியாசமான படம், பார்க்கறதுக்கு டிராயிங்கா இல்ல, வித்தியாசமா இருந்து அந்த படத்தோட சிறப்பு என்ன சார்? ரொம்ப பழமையா தெரியுது. அதனால இந்த படம் சரஸ்வதி அம்பாளுடைய படம். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால் உள்ள அந்த படம். இது கல்லூரி ஆரம்பிக்கப்பட காலத்திலே இருந்திருக்கும்னு நினைக்கும். இப்போ இந்த படத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அது கோல்டு கோட்டட். இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவில் நானும் பல கல்லூரிகளுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்ததில்லை. இது ஒரு சிறப்பான இது இங்கே நாங்கள் எங்கள் கல்லூரியில் அதை பேணி பாதுகாத்து இப்போ நவராத்திரி கொண்டாட்டங்கள் அதை வெளியில் வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணுறோம். உலக நன்மைக்காகவும் மாணவர்களுடைய நன்மைக்காகவும் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர். அது கல்வி கடவுளான சரஸ்வதி படம் டிராயிங் இல்லாம கிட்டத்தட்ட வித்தியாசமா ஒரு கோட்டடில் இருக்கிறதே ஆச்சரியமா இருந்தது. அதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு பழமையானது அப்படின்னு. எவ்வளவு பழமையானது அப்படின்னா கிட்டத்தட்ட கல்லூரிக்கு நிகரானது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப தொடர்ந்து ஆசிரியர் கேட்போம். மேடம், இந்த கொலு கொண்டாட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொலு
பொம்மைகள் வைக்கிறது அதோட சிறப்பு. ஒவ்வொரு ஆண்டும் புதுசு புதுசா வச்சு அதை அதிகப்படுத்திட்டே போவாங்க. நம்ம கல்லூரியில தொடர்ந்து நடக்குது. இந்த ஆண்டு அது மாதிரி ஏதாவது புதியதாக பொம்மைகள் வந்திருக்கா? அதோட சிறப்பு என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் வந்து புதியதாக வந்திருக்கிறது வந்து சரபேஸ்வரர் அப்படிங்கிற கூடிய பொம்மை. அது என்னன்னா நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்ய கசிபு அரக்கரை வந்து வதம் செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட அந்த நரசிம்மர் உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக சிவன் வந்து அந்த வடிவமான அந்த சரபேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய வடிவத்தை எடுத்து நரசிம்மரோட உக்கிரத்தை சாந்தி பண்ணுவார். அதுக்காக எடுத்த அவதாரம் தான் அந்த சரபேஸ்வரருங்கிறது. அது அந்த பொம்மையை காமிப்பாங்க, அப்ப பாருங்க. இதுதான் அதோட வரலாறு. இது இந்த வருஷம் புதுசா வாங்கினது. அப்புறம் பாலாம்பிகை அம்மன் ஒண்ணு இருக்குது, அதுவும் புதுசா வந்ததுதான். இதுதான் ஸ்பெஷல். பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையோட வரலாறு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட இந்த அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு சிறப்பான வரலாறுகளையும் ஆன்மீகத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கொலு கொண்டாட்டம் முக்கியமான காரணமா இருக்குங்கிறது ஒரே ஒரு பொம்மைக்கான விளக்கத்தின் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மேடம், இப்போ இந்த கொலு கொண்டாட்டத்துல இவ்வளவு பிரம்மாண்டமா வச்சிருக்கிறதுக்கு காரணம் யாரெல்லாம் ஒத்துழைச்சாங்க? இப்ப இந்த மாணவர்கள், இளைஞர்களோட பங்களிப்பு இதுல எந்த அளவுக்கு இருக்கு? இளைஞர்கள்னா இந்த மாதிரி ஆன்மீகத்துல பங்கெடுப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுவா அவங்களோட பங்களிப்பு என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லுங்க கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். 150 ஆண்டு பழமையான இந்த மாத்தித்தா இந்து கல்லூரியில் ஆண்டுதோறும் இந்த நவராத்திரி விழா 10 நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதுல என்ன முக்கியமான பங்குனா, எங்க மாணவர்கள் அவ்வளவு பேர் இதுல ஈடுபடுத்துறதுனால அவங்களுக்கு கல்வி ஒழுக்கத்தோடு ஆன்மீகமும் சேர்ந்து வளர்க்குறோம். நாளைக்கு அவன் வெளியே போனாலும் அவனுக்கு படிக்கல்லாம் இருக்கிறது அவனோட இறை பற்று தான். அதுதான் அடுத்த நிகழ்வுக்கு அவனை எடுத்துட்டு போகும். சோ அந்த மாதிரி மாணவர்களை ஒருங்கிணைக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை, அந்த மாணவர்கள் மாணவிகள் இங்க இந்த தடவை புதுசா முளைப்பாரி வச்சிருக்கோம், டெய்லி கும்மி அடிக்கிறாங்க. சோ அந்த நம்மளுடைய பாரம்பரிய கலைகளும் அழியாம இருக்கணும், அதையும் வளர்க்கணும். அதோடு கூட மாணவர்களுக்கு அவங்களோட ஒற்றுமை, எப்படி ஒரு காமனான இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சோ இது இந்த இறைப்பற்று மூலமாக அடுத்த நிலைக்கு அவனை எடுத்துட்டு போறதுக்காக இந்த நிகழ்வை நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த தடவை வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை நடத்தணும். அனைத்து துறை மாணவிகளும் இதுல கலந்துக்கிட்டாங்க. சோ உலக நன்மைக்காகவும் எங்களுடைய மாத்தித்தா இந்து கல்லூரி மென்மேலும் பேரும் புகழும் பெறணுங்கிறதுக்காக இந்த பூஜையை நாங்க விமர்சையா நடத்திட்டு இருக்கோம். இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய கமிட்டி மெம்பர், செக்ரட்டரி, பிரசிடென்ட் சார், எல்லாரும், முதல்வர், எல்லாரும் எங்களுக்கு இந்த பெர்மிஷன் கொடுத்து இதை நடத்துறதுக்கு எங்களுக்கு எதுவாக உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் இந்த கொலுவின் நவராத்திரியின் விழாவின் சிறப்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சுவர். அதாவது கல்வி மட்டுமே, மதிப்பெண்கள் மட்டுமே ஒரு மனிதனை உருவாக்காது, அதை தாண்டிய சிறப்பான அம்சங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்கும் அப்படிங்கிறத முழுமையா உருவாக்குற கல்லூரியாக இது இருக்கு அப்படிங்கிறத இந்த செயல்பாடுகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கல்லூரி மாணவிகள் அவங்களுக்கு இந்த ஆன்மீக நிகழ்வுல எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, இப்போ இதுல உங்களோட பங்களிப்பு என்ன? வணக்கம், என்னோட நேம் இந்துமதி. நான் பிஎஸ்சி சுவாலஜி டிபார்ட்மெண்ட் செகண்ட் இயர்ல படிக்கிறேன். இங்க எங்களோட பங்களிப்பு என்னன்னா, நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஸ்டாஃப்ஸ் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? நான் இங்க நிறைய இந்த விளக்குலாம் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றது கூட எனக்கு தெரியாது. முதல்ல கொலு பொம்மை எங்க வைக்கணும்னே தெரியாது. அந்த ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு படையிலயும் அந்த இதெல்லாம் இருக்கும், இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கைட் பண்ணாங்க. நிறைய கூகுள் பார்த்து பண்ணணும், நிறைய சீனியர்ஸ் அக்காஸுமே இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே புதுசா நிறைய கத்துக்கிட்டீங்க அப்படிதானே? இந்த ஒரு வாரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் நாம இது வரைக்கும் வேற வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு. மார்க் எடுக்கிற விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களை கத்துக் கொடுத்தது இந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. உங்களோட பங்களிப்பு நம்ம, உங்க பேர் என்ன? என்னோட பேர் முத்தீஸ்வரி, செகண்ட் பிஎஸ்சி சுவாலஜி. நாங்கள் இப்போ நிறைய எங்களுக்கு கதைலாம் தெரியாது, ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் அவ்வளோவா தெரிஞ்சுக்கவே இல்லை. எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு கதை, அதை மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நாங்கள் விளக்கு தைக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் பண்ணோம். அதே மாதிரி தினமும் பூஜைக்கு நாங்கள் சாமி கும்பிடுறது எல்லாமே, அது ஒரு மாதிரி ஆன்மீகத்தை நாங்கள் பழகின மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மாணவிகளுடைய ஒட்டுமொத்தமா அவங்களோட திங்கிங், இந்த 2 பேர் மற்ற எல்லாருடைய உணர்வுகளை பிரதிபலிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வீட்டுல நாங்க செய்யற வேலைக்கும் இதெல்லாம் செஞ்சதே இல்லை. வீட்டுல இதுதான் புதுசு. அந்த புதுசு கிட்டத்தட்ட நம்முடைய கலாச்சாரம், வாழ்வியல் அத்தனையும் கத்துக் கொடுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இந்த விழா இருக்கு அப்படிங்கறத அவங்க 2 பேரும் சொன்னது மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். இதுல வேற எதுவும் சிறப்பு எதுவும் இருக்கா? நீங்க ஏதாவது கொலுவை பத்தி கவிதை வாங்க.
இது வந்து சின்னதாக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். அம்பிகை வந்து எப்படி ஒரு அவதரிச்சாங்க அப்படின்னா, மகாசாசுரனை வந்து அழிக்கிறதுக்காக தான் அம்பிகை வந்து அவதரிச்சாங்க. அப்போ தேவர்கள் எல்லாரும் அவங்களோட சக்தியை வந்து அம்பிகைக்கு கொடுத்து அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி நின்றதை தான் நம்ம வந்து நவராத்திரியாக வழிபட்டுட்டு இருக்கோம். அதை வச்சு ஒரு சின்ன கவிதை மாதிரி. பாவைய சிறப்பு பண்டிகை நவராத்திரி கொலு பண்டிகை. மனிதனின் கலை வண்ணம் மண்ணிலே சிலை வண்ணம். வண்ணமய கொலு பொம்மை கண்கவரும் கவின் பொம்மை. படிகளில் உயிரின பரிணாமம் பதிப்பிக்கத்தக்க வடிவாக்கம். புல்லினம் மரம் செடி ஒரு படி. புழுவினம் நத்தை ஒரு படி. பூச்சினம் எறும்பு ஒரு படி. ஊர்வன தேல் ஒரு படி. விலங்கினம் பறவைகள் ஒரு படி. உயர்நிலை மனிதன் ஒரு படி. ஊர்வன விலங்கினம் ஒரு படி. உயர்நிலை மனிதன் ஒரு படி. தஞ்சை தலையாட்டி பொம்மை வணிக செட்டியார் பொம்மை. பூங்காக்கள் வயல்வெளிகள் பாங்காக பல்வேறு காட்சிகள். பொம்மைகளின் அணிவகுப்பே நவராத்திரியின் கலகலப்பு. காண்பவர் கண்ணோடு பேசும் திறனே கொலு பொம்மையின் சிறப்பு. நன்றி. சிறப்புமா. இல்ல அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் சொன்னதான் விஷயம். இந்த விழாவினுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த தசராவே. சக்தினா யாருன்னு கேட்டா பெண்களை சக்தி தான் சொல்லுவோம். அந்த தேசத்துல கிட்டத்தட்ட சக்தியினுடைய முழு வடிவம் தான் இந்த கொலு கொண்டாட்டம். அதுல முழுமையா சக்தியின் அம்சமான பெண்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு. அதுக்கு நிகராக முழு சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மாணவர்களும் முதலான கமிட்டி மெம்பர்ஸும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அத்தனை பேருக்கும் மாட்டியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிதிஷ் முருகன். நன்றி.